அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு கறி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் இங்கே 1 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி இந்த மசாலா போட்ட சிக்கனை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்ல அகலமான பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. இதில் சின்னதாக 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்க்குறேன். அது பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்றேன். நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வெந்து கலர் மாதிரி வருது பாருங்கள். இப்போ நல்லா ஒரு 6-7 காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்க்குறேன். தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலே வெந்து வரணும். அதனால் நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்துங்கன்னா பாருங்களேன், அந்த எண்ணெயிலே தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு பாருங்கள். தெரியுதா? நல்லா மசிஞ்சு கொல கொலன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மிளகாத்தூளோட அளவை குறைச்சிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, 1 செகண்ட் எண்ணெயில் கிண்டின உடனே நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் அதில் சேர்த்துடணும். சிக்கனை சேர்த்துட்டு தண்ணிலாம் ஊற்றிடாத கூடாது. நல்லா அந்த எண்ணெயோட சிக்கனும் ஒன்று சேர்ற மாதிரி அந்த வெங்காயம் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுணும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். பார்த்தீங்களா, சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் வெந்து. அவ்வளோ போதும், ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்க்க போகிறேன். ஏன்னா சிக்கனும் உருளைக்கிழங்கும் ஒன்றா போட்டால் தான் ஈவனாக வெந்து வரும். இல்லைனா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் குழஞ்சிரும், இல்லை சிக்கன் ரொம்ப நேரம் வெந்து டஃப்பாயிரும். அதனால் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி அதுக்கு போதுமானது, உருளைக்கிழங்கு வேகணும்ல, அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கிழங்கு போட்டுருக்கனால திடீர்னு நடுவில் வந்து ஒட்டிக்கிறோம். நம்ம அதிகமான அளவு தண்ணி வைக்கல, அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த சிக்கனோட உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். அதாவது உருளைக்கிழங்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம், சிக்கன் உருளைக்கிழங்கு 2மே 3/4 வேக்காடு வெந்துருச்சு அப்படிங்கும் போது இந்த மிளகுத்தூளை சேருங்க. ரொம்ப சீக்கிரமே சேர்த்துறாதீங்க. இப்போ நான் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கிறேன். இந்த மிளகுத்தூள் வந்து ரொம்ப ஃபைனாக நுணுக்குனது கிடையாது,
மிக்சியில் போட்டு நுணுக்கும் போது கொஞ்சம் கரகரப்பாக நுணுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான என்னோட ஸ்டைல் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.